السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேரருள் பெரும் கருணை, அல்லாஹ் நம்மை மூமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் தஆலா நம்மை பிறக்கச் செய்தான். அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை அல்லாஹுடைய நேசர்களை அவுலியாக்களை நேசிக்கக்கூடிய அவுலியாக்களுடைய துஆக்களை ஆதரவு வைக்கக்கூடிய நல்ல கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கினான். அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இந்த திருச்சி மாநகரில் அடங்கியிருக்கக்கூடிய அல்லாஹ் நல்லடியார்கள், குறிப்பாக நமது பள்ளியில் அடங்கியிருக்கக்கூடிய பெரியோர்கள், மகான்கள், எதிரில் அடங்கியிருக்கக்கூடிய அவுலியாக்கள், இவர்கள் எல்லோருடைய துஆவுக்கும் அல்லாஹ் தஆலா நம்மை ஆளாக்கிக் கொள்வானாக. அவர்களுடைய துஆக்களை கொண்டு அல்லாஹ் தஆலா நம்மை நல்வாழ்வு வாழ தௌஃபீக் செய்வானாக. வலிமார்கள் எந்த ஊரிலே அடங்கி இருக்கிறார்களோ அந்த ஊருக்கும் அல்லாஹ் தஆலாவுடைய அருள் மழை பொழியும். அவர்களின் பொருட்டால் அந்த ஊர் மக்கள் வாழ்வார்கள். தஃசீர்களிலே எழுதப்படுகிறது, ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஜி அவர்கள் வஃபாத் ஆயிட்டாங்க. அப்போ அவர்களுடைய ஜனாதாவை எங்க அடக்கம் செய்கிறது அப்படின்னு நைல் நதி ஓடுது, ஆறு ஓடுது. அந்த ஆற்றுடைய இரண்டு கரைகள், ரெண்டு ஊர், நடுவில் ஆறு ஓடுது. இந்த பக்கம் ஒரு பெரிய ஊர், இந்த பக்கம் ஒரு பெரிய ஊர். ரெண்டு ஊருக்காரங்களுக்கும் சர்ச்சை. அவன் அல்லாஹ்வுடைய நபி, அவங்க எங்கள் ஊரில் தான் அடக்கம் பண்ணணும், இவங்க இல்லை எங்கள் ஊரில் தான் அடக்கம் செய்யணும்னு அவங்க. இப்போ கூட நம்ம கரூர் பருவத்தில் பார்த்தா இந்த பக்கம் முசிறி, அந்த பக்கம் குளித்தலை, ரெண்டும் பெரிய ஊர். நடுவில் காவிரி ஆறு கொடுக்குறோம், ஒரே ஒரு பாலம் தான் நடு கேப். அந்த மாதிரி இங்கே ஒரு ஊர், அங்கே ஒரு ஊர், நடுவில் ஆறு. இப்போ சர்ச்சைகள்லாம் செஞ்சு கடைசியாக ஒரு ஊரில் அடக்கம் செஞ்சுட்டான். அடக்கம் செஞ்சால் அந்த வருஷம் எந்த ஊரில் அடக்கம் செஞ்சாங்களோ அந்த ஊரிலும் அதை சுற்றி உள்ள ஊர்களிலும் நல்ல விளைச்சல், நல்ல விளைச்சல். எதிர் ஊரில் ஒன்றுமே இல்லை. இப்போ அவங்கெல்லாம் சண்டைக்கு வந்துட்டாங்க. என்ன எஜமானை கொண்டு போய் நீங்கள் உங்கள் ஊரில் அடக்கம் செஞ்சுட்டீங்க, உங்கள் ஊரில் நல்லா விளையுது, எங்கள் ஊரில் ஒன்றும் விளைய மாட்டேங்குதுன்னு சொல்லி அவர்கள் பெட்டியில் வச்சு அடக்கம் செஞ்சாங்க. அந்த பெட்டியோட அடுத்த வருஷம் தூக்கிட்டு போய் அங்கே அடக்கம் செஞ்சுட்டாங்க. அங்கே பார்த்தா அடுத்த வருஷம் அந்த ஊரில் நல்லா விளைச்சல், இந்த ஊரில் விளைச்சலே கிடையாது. எல்லாமே படுத்துக்குச்சு, மரங்கள்லாம் காஞ்சி போயிடுச்சு. மரங்கள்லாம் காஞ்சிச்சு, பழம் வரல, விவசாயம் வரல, நெல் விளையில. தஃசீர் எடுத்து பாருங்க, ஹதீஸ் எடுத்து, கதை சொல்ல நான்.
அப்போ 2 ஊருக்காரங்களும் முடிவு பண்ணாங்க, இப்படி மாற்றி மாற்றி வருஷம் ஒருக்கா வச்சுட்டு இருக்க முடியுமா, என்னங்க செய்யலாம் அப்படின்னு. பேசாமல் 2 ஊருக்கு நடுவில் நிஜமான அடக்கம் பண்ணிடலாம். நடுவில் ஆறு தானே ஓடுது, சரி ஆற்றுலேயே அடக்கம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நடு ஆற்றுல குழியை பறித்து உள்ளுக்குள்ள எஜமானுடைய பொட்டியை வச்சு மண்ணை போட்டு கொடுத்தார். 2 ஊருமே செழிக்குது, 2 ஊருமே ஜெயிக்குது. ஆற்றில் தான் அடக்கம் செய்யப்பட்டார்கள் கடைசியாக. ஆனால் அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ், நல்லடியார்கள் வாழக்கூடிய பைத்துல் முகத்தஸில் என் ஜனாசாவை நீ சேர்த்து வச்சதல்லா. நான் மிஸ்ரில், எகிப்தில் மிஸ்ர் இருக்கு, அங்கே தான் அவங்க ஆட்சி செய்தார்கள், அங்கே தான் அடக்கம் செஞ்சிருந்தாங்க. கடைசியாக அவர்களுக்கு பின்னால் பல தலைமுறைகளுக்கு பின்னும் மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, அதே மிஸ்ரில். ஃபிரௌன் துரத்துறான், உங்களுக்கு அந்த சம்பவம் தெரியும். துரத்தும் போது இந்த ஆற்றை கடந்து போகிறாங்க. போகும் பொழுது இப்போ ஞாபகம் வந்துடுச்சு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் இந்த ஊரை விட்டு போனால் இஸ்லாமியர்கள் என்னையும் கொண்டு போயிருங்க அப்படின்னு. கடைசியாக அந்த ஜனாதாவை எடுத்து பொட்டி தூக்கிட்டே போயிட்டாங்க. கொண்டு போய் பைத்துல் முகத்தஸை அடக்கம் செஞ்சுட்டாங்க. மிஸ்ர்லேருந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாமோட ஜனாதாவை பொட்டியோடு தூக்கிட்டு, நபிமாருடைய உடல் எத்தனை வருஷம் கழிச்சு, 100 வருஷமோ 1000 வருஷமோ கழிச்சு நீ பார்த்தாலும் இப்போ தான் காலையில் தான் மூத்தா போன மாதிரி தான் அப்படி இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மண் சாப்பிடாது நபிமாருடைய உடல்லையே, இறை நேசர்கள் அவுலியாக்களுடைய உடல்லையும் மண் சாப்பிடாது. எத்தனையோ சஹாபாக்களும் அப்படி இருந்தாங்க, மண் சாப்பிட்டார். உஹது போரில் ஷஹீத் ஆயிட்டாங்க அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு வாப்பா அப்துல்லா பின் ஜாபிர், அவங்க பேர். வஃபாத் ஆயிட்டாங்க, அடக்கம் செஞ்சிட்டாங்க. அடக்கம் செய்யப்பட்டு உஹது போரில், அதுக்கு அடுத்த போரில் ஞாபகம் இல்லை, அடக்கம் செஞ்சிட்டாங்க. அடக்கம் செய்த பின்னாடி ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில், பெருமானார் காலத்துக்கு பின்னாடி ஏறத்தாழ அடக்கம் செய்யப்பட்டு 30-40 வருடங்களுக்கு பின்பு அந்த இடத்திலே வெள்ளம் ஓடியது. அதனால அந்த இடத்துல ஜனாசாக்கள் இருந்தால் அடிச்சுட்டு போயிடும்னு சொல்லி அதை எடுக்கிறான். எடுத்து வேற எங்கேயும் அடக்கம் பண்ணான்னு முடிவு செய்து எடுத்து பார்த்தான். எடுத்து பார்த்தா அவர்களுடைய நெற்றியிலிருந்து ரத்தம் வடிஞ்சுக்கிட்டு இருந்துச்சான். 40 வருஷத்துக்கு பின்னாடி அடிப்பட்ட இடத்த அப்படியே ஜனாசாவை ஷஹீதானாங்கல்ல போர்களில், அவங்க குளிப்பாட்டக்கூடாது. போர்களில் ஷஹீதாகி கீழே கிடக்கிறாங்கன்னா அப்படியே கொண்டு வந்து ரத்தத்தை கூட துடைக்கக்கூடாது. வலிஞ்ச ரத்தத்தை கூட, அம்பு பாய்ந்து குண்டு பாய்ந்து ரத்தம் வந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் துடைக்கக்கூடாது. அவர்கள் அப்படியே போட்ட துணியை சுற்றி அடக்கம் செஞ்சாங்க, அவ்வளோதான். வேறு எதுவும் செய்யக்கூடாது. சட்டையெல்லாம் கழட்டக்கூடாது, அவங்க போட்டிருந்த சட்டை எதுவுமே ரத்தமயமாக அப்படியே உள்ள வச்சோம். அந்த ரத்தத்துடனே மனுஷல் எந்திரிச்சு வருவாங்களாம். பாருங்க, இறைவனுக்காக நான் ரத்தம் சிந்திய இருந்தால் எல்லாம் சந்தோஷப்படுவோம் அவங்கள பார்த்து. அப்படி வருவாங்க. ஜனாதா எடுத்து பார்த்தா அந்த இருந்து ரத்தம் ஒழிஞ்சது, அது அப்படி காயாமல் இருந்துச்சு ரத்தமே. இறைநேசர்கள் அவலியாக்கள் நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் அவங்கெல்லாம் மூத்தா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கலாம். அவங்க மூத்தா போகிற, நாம தான் மையத்துக்கு. யார் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறார்களோ அவர்கள் மரணித்தும் வாழ்பவர்கள். சதா அல்லாஹ்வின் சிந்தனையில் இருக்கக்கூடியவர்கள் மூத்தா போயும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடியவர்கள் வாழ்ந்து கொண்டும் மூத்தா போயிருக்கிறாங்க. நம்மெல்லாம் வெளியில வாழ்ந்துட்டு இருக்கோம், உள்ளே நம்ம கல்பு செத்து போய் கிடக்கிறோம். கல்பு செத்து போச்சு, அல்லாஹ்வின் சிந்தனையில் இல்லை, அல்லாஹ்வை மறந்து வாழ்கிறோம். அப்போ கல்பை வச்சு தான் மனுஷன் நல்லா பார்க்குறான். நீ செத்து போனவன். உடல் இயங்குகிறது, உள்ளம் செத்து போயிடுச்சு, உடம்பு வேலை செய்யுது, உள்ளத்துக்குள்ள ஒன்றும் இல்லை. அப்போ இது என்ன சொல்லுவாங்க, அது டெட் பாடி, இறந்து போயிடுச்சு. அவுலியாக்களுடைய உடல் இயங்கவில்லை, ஆனால் உள்ளம் ஹயாத்தா இருக்கு. அவங்களுக்கு உள்ளுக்குள்ள உள்ள ஹயாத்தா இருக்கு. அப்போ அல்லாஹ் தஆலா அவர்களை ஹயாத்தானவர்கள், உயிருள்ளவர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல தஆலா சொல்லுகிறான். அல்லாஹ் சொல்றான், வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத். அல்லாஹ்வுடைய பாதையில் மரணித்தார்களே அவர்களை நீங்கள்
மையத்துகள் என்று எண்ணார்கள். பல் அஹ்யாவும், அவர்கள் ஹயாத்துள்ளவர்கள். வலா ஒரு இடத்துல நீங்க இப்படி சொல்லாதீங்கன்னு சொன்னான். இன்னொரு இடத்துல சொல்றதுல நினைச்சு கூட பார்க்காதீங்க. அவுலியாக்கள் மௌத்தா போயிட்டாங்க. வலா தஹ்சபன்ன, இவ்வாறு நீங்கள் எண்ணி கூட பார்க்க. ரெண்டு இடத்துல சொல்றோம். ஒரு இடத்துல அவுலியாக்கள் மௌத்தா போனாங்கன்னு சொல்லாதீங்கன்னு சொல்றோம். எதுக்கும் ஆயிட்டு. ஒரு இடத்துல அல்லாஹ் தஆலா அவுலியாக்கள் மௌத்தா போனாங்கன்னு மனசுல கூட நினைக்காது. அவன் சொல்றான், இவன் சொல்றான், மௌத்தா போயிட்டாங்கன்னா மண்ணோட மண்ணா போயிட்டாங்க, மக்கி போயிட்டாங்க, எலும்பு கூட போயிட்டாங்க. நாகூரஜமா வந்து வெறும் எலும்பு தான் உள்ள இருக்கும், எலும்பும் போய் வெறும் மண்டு தான் இருக்கும்னு சொல்றாங்க. எங்க போய் துவா செய்யறியன்னு கேட்குறாங்க. அவன் சொல்றான், இவன் சொல்றான், அவன் சொல்றான். அதனால அப்படி நினைச்சு கூட பார்த்தது. அவன் சொல்லுவாங்க வலா தஹ்சபன்ன, நீங்கள் வலா தஹ்சபன்ன அல்லதீன குத்திலூ ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் மரணித்தவர்களே அம்வாதா, அவர்கள் மையித்தானவர்கள் என்று நீங்கள் நினைத்து கூட பார்க்காதீர்கள். பல் அஹ்யாவுன், மாறாக அவர்கள் ஹயாத்தாக இருக்கிறார்கள். இந்த ரப்பிஹிம் யுர்ஸகூன், அவர்கள் ரப்பிடத்திலே அவர்கள் ரிஸ்க் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த மகான்கள் அல்லாஹ்வுடைய கபரில் வைத்தும் ரிஸ்க் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த ரப்பிஹிம் யுர்ஸகூன். உள்ள என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? இப்போ அவங்கெல்லாம் உட்காந்து சாப்பிட்றாங்க, அந்த ரிஸ்க் தர்றேங்கிறாங்க, நல்லா சாப்பிட்டு இருக்கிறாங்க. நீங்க சாப்பிட்றதுலாம் சாதா சாப்பாடு, அங்கே அவங்க உயர்ந்த சாப்பாடு, நல்லா சந்தோஷமா சாப்பிட்றாங்க. சரி, வேற என்ன செய்யறாங்க? அதையும் சொல்றாங்க. அதெல்லாம் ஃபரிஹீன பிமா ஆத்தாஹுமுல்லாஹு மின் ஃபதுலி, அல்லாஹ் அவர்களுக்கு செய்த அந்த ஃபதுலை, அந்த அருட்கொடையை நினைத்து ஒருவருக்கு ஆனந்தப்பட்டவர்களாக, சந்தோஷப்பட்டவர்களாக உள்ள இருக்கிறாங்க. கபருன்னா இங்க இருக்க மாதிரி 2 அடிக்கு 2 அடி 2க்கு 6 வெட்டுறாங்களா, அதுதான் கபருன்னு நினச்சிக்கிட்டீங்க. அதல்ல கபரு. அந்த மண்ணறையில் உள்ள வைக்கிறாங்கல்ல பை, அது மட்டும் இல்லை கபருங்கிறது. இந்த துனியாவை விட பல 100 மடங்கு விசாலமானது. இந்த துனியா ஆலமே நாசூத், இதை விட பல 1000 மடங்கு விசாலமானது கபருடைய வாழ்க்கை. நீ பார்க்கிற மண்ணறையெல்லாம் ஒண்ணுமே தெரியாது உனக்கு. இங்க உடல் தான் இங்க இருக்கும், அவருடைய இன்னொரு உடல் இருக்கு. இந்த உடல், அது என்ன உடல் என்றால் அதுக்கு பேர் ஜிஸ்மே நாசூத்தி. விளைஞ்சுங்களா? அந்த உடல் ஜிஸ்மே நாசூத், அது ஜிஸ்மே மலக்கூத்தி உடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த உடல் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுல்லா வேதனை, சந்தோஷம் எல்லாம் அந்த உடலுக்கு தான். இனி ஒருத்தனை கபரில் வச்சுட்டு 4 நாள் கழித்து திறந்து பார்த்தா அவரை உடல் நசுங்கி சட்டினியாக போயிருக்குமா? அப்படி தான் இருக்குமா கண்ணுக்கு. நல்லடியார்களுக்கு உடலுக்கு அல்லாஹ் ரிஸ்க் தர்றான், பாவிகளுக்கு தண்டனை தருகிறான் என்று சொன்னால் விளைஞ்சுங்களா? அப்படின்னு சொன்னால் இந்த கபரில் இந்த உடலுக்கு அல்ல. ஒரு சிலருடைய உடல்கள் விமான விபத்தில் எரிஞ்சு கறிக்கட்டையாக போயிடுது, கபரில் வச்சிடறோம். அல்லாஹ்வுத்தாலா கபரில் வச்ச உடனே மலக்கள் எந்திரிச்சு உட்கார வச்சிருவாங்க. கபருக்கு உள்ள வைத்த உடனேயே மலக்கள் வந்துடுவாங்க, எந்திரிச்சு உட்கார வச்சாங்க. நீ கண்ணில் பார்த்துட்டு இருக்கிற, எந்திரிச்சு உட்கார வைக்கிறாங்களாண்டு, அதெல்லாம் நடக்காது. உன் கண்ணுக்கு இந்த உடல் உள்ளதான் கிடக்கும். புரிஞ்சுங்களா? அது இன்னொரு உடல் அல்லாஹ் கொடுக்குறாங்க, அந்த உடலை அமர வைக்கிறான். கேள்வி கேட்கிறார்கள், மலக்குகள் வருவார், 2 மலக்கள் வருவார்கள். கபருக்குள்ள வைத்தவுடன் 2 மலக்குகள் வந்துடுவாங்க. வந்து யுகைதானிஹி, அந்த 2 பேரும் இந்த மனிதரை எழுப்பி உட்கார வைக்கிறார்கள். கவனிச்சு கேள்வி கேட்பாங்க. மண் ரப்புக்கும், ரப்பு யார் கேள்வி கேட்பாங்க. இதோ இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறாங்க, இவங்களை பற்றி என்ன நினைக்கிற நீ அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. இவர்கள் எங்களுடைய ரசூல், எங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று எந்த மனிதர் சொல்லுகிறாரோ ஓ வாழ்க்கையில் வெற்றி, நீ சந்தோஷமா இரு. அவன் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை கபரு விரிவாக்கப்படுகிறது. நல்லடியாருடைய கபர் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை விரிவாக்கப்படுகிறது. அப்படியே அதோடு அவன் யாரெல்லாம் இதற்கு முன்னால் மரணித்தார்களோ அவர்கள்லாம் சந்திக்கிறான். எல்லோரும் சந்திப்பார்கள். அவர் பாவிகளுக்கு அங்கே வேதனை செய்யப்படுகிறது. கபர் இருக்கும், விலாயலமும் ஒட்டிக்கும், அந்த அளவுக்கு கபரு போட்டு இருக்குன்னு. அது நம்ம இந்த புறக்கண்கால் பார்க்க முடியாது, இந்த கண்ணால் இதை பார்க்க முடியாது. பெருமான் சொல்றாங்க, கபரில் பாவிகளை அடித்து வேதனை செய்யும் பொழுது அவன் அலறுகிற சத்தம், ஐயோ அப்பான்னு கத்துவான் பார்த்தீங்களா? அந்த சத்தத்தை மனிதர்களும் ஜின்களும் தவிர மற்ற எல்லா மிருகங்களும் கேட்கிறதுன்றான். ஆடு, மாடு, குதிரை
இதெல்லாம் கபிரிஸ்தான் சுற்றி மேய்தோ அதுவும் கேட்குது. ஒரே கத்துறான் அடி, கியாமத்து வரைக்கும் அடி. அந்த அடிக்கும் ஓசையை எல்லா மிருகங்களும் கேட்கின்றன, மனிதனை தவிர, ஜின்களை தவிர. அல்லாஹ் நாடினால் நான் துவா செஞ்சா உங்களையும் கேட்க செய்வேன். அவன் கத்துற கத்து நீங்களும் கேட்கலாம். ஆனால் நீங்கள் யாரும் புதுசாக மூத்தா போகிறவங்களுக்கு கொண்டு போய் அடக்கம் பண்ண மாட்டீங்க. அப்படியே ஓடிடுவான். இவனுக்கு கொண்டு போய் அங்கே அடக்கம் பண்ணலான்னு போகிறான். அங்கே ஒருத்தன் ஐயோ முறையோன்னு கத்துறான். உனக்கு துனியாவே அலற மாதிரி கத்துறான். அந்த அளவுக்கு கடும் வேதனை நடக்கும் அவனுக்கு. சம்மட்டியால் ஓங்கி அடிக்கப்படும் இரும்பு சம்மட்டியால் தலையிலிருந்து உடம்பு வரைக்கும் நசுங்கி சட்டினி ஆயிடும். சம்மட்டியை மறுபடியும் மலக்கள் தூக்குவாங்க. அதுக்குள்ளே மீண்டும் பழைய உடல் கொடுக்கப்பட்டு விடும். திரும்ப அடிப்பான். அவன் தாங்க முடியுமா சொல்லு, கத்துவான். ஜனாதாவை கொண்டு போகிறவங்க புதைக்காமல் போட்டு ஓடிடுவான். அதனால தான் நான் உங்களுக்கு அதை சத்தத்தை கேட்க செய்யவில்லை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய கதி எப்படி? அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பாங்க. அல்லாஹ் நம் அனைவரையும் மன்னிப்பானாங்க. நம்ம இறை நேசர்கள் எப்படி இருப்பாங்க? கபரில் சாப்பிட்டு இருப்பாங்க. இந்த ரப்பிஹிம் யுர்ஸகூன், சந்தோஷமாக சாப்பிட்டு இருப்பாங்க. அது மட்டுமா, ஃபரிஹீன பிமா ஆதாஹுமுல்லாஹ், அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்த இந்த நியமத்துகளை, துனியாவில் கலிமாவை கொடுத்தான், தொழுகையை கொடுத்தான், வணக்க வழிபாடு கொடுத்தான், குர்ஆன் தௌஃபீக் செய்தான், நல்லடியாருடைய சுஹபத்தை அல்லாஹ் கொடுத்தான். இதையெல்லாம் எண்ணி எண்ணி எல்லோரும் ஆனந்தப்பட்டு கொண்டிருப்பார்கள், சந்தோஷப்பட்டு கொண்டிருப்பார்கள். அதோட முடிஞ்ச அப்புறம் என்ன செய்வாங்க அவுலியாக்கள்? வயஸ்தபிஷிரூன பில்லதீன லம் யல்ஹகு பிஹிம் மின் கல்ஃபிஹிம், இன்னும் இவர்களை சேரவில்லையே, இவங்களை சேரலையே, அப்படிப்பட்ட இவங்க பிள்ளை குட்டிங்க, இவனுடைய முரீதுகள், இவன் நேசர்கள், இவர்களுடைய மாணவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவர்களுக்கு நற்செய்தி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். கபருக்கு உள்ள உட்கார்ந்து குர்ஆன் சொல்லுது, கபர்ல உள்ள உட்கார்ந்து இவர்களுக்கு அவர்கள் நற்செய்தி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். வயஸ்தபிஷிரூன பில்லதீன லம் யல்ஹகு பிஹிம் மின் கல்ஃபிஹிம், இவர்களுக்கு பின்னால் வீடுகளில் உட்கார்ந்துருக்கிறாங்க, அவங்க பிள்ளை குட்டிங்க, அவங்களுடைய மாணவர்கள் உட்கார்ந்துருக்காங்களே, மின் கல்ஃப்னா இவங்களுக்கு பின்னாடி, அவர்களுக்கு கபருக்கு உள்ள இருந்து அவர்கள் நற்செய்தி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். என்ன நற்செய்தி சொல்கிறார்கள்? அல்லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன், உங்களுக்கு எந்த பயமும் இல்லை, நீ எதற்கும் கவலைப்படவும் தேவையில்லை, இந்த ஈமான்ல நினைச்சிருந்து என்ற வாங்க, இந்த கலிமாவில் நினைச்சிருந்து இங்கே வாங்க, அல்லாஹ் நல்லா வச்சிருக்கிறான், கவலையப்படாம வாங்க என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இப்போ யோசி, கபர்ல இருந்து நற்செய்தி சொல்லி யாருக்கும் கேட்காம உள்ளுக்குள்ளேயே சொல்லி என்ன பிரயோஜனம்? அதுக்கு அல்லாஹ் நமக்கு வேற சொல்லணும். கபர்ல இருந்து நற்செய்தி சொல்கிறார்கள், அந்த நற்செய்தி என்னவென்று நமக்கே தெரியவில்லை. உள்ள இருந்து ஏதாவது மைக் செட் பண்ணி சத்தம் போட்டு சொன்னாச்சும் எல்லாருக்கும் கேட்கும் இல்லையே. கபருக்குள்ள இருந்து நற்செய்தி சொல்லுகிறார்கள், நல்லா சொல்றான். யாருக்கு சொல்றாங்க? பில்லதீன லம் யல்ஹகு பிஹிம், இதுவரை அவர்களை சேராதவர்கள். அவுலியாக்கள் இருக்கிற நாமெல்லாம் நாகராஜன் தர்பாருக்கு போறோம், நாமெல்லாம் நமக்கு நற்செய்தி சொல்லுகிறார்கள். லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் என்று நற்செய்தி சொல்கிறார்கள். காலை விழுந்துச்சா? குர்ஆன் சொல்றது நற்செய்தி சொல்றாங்க. நீ கபரில் போய் நல்லடியாருடைய கபரில் அவுலியாக்குடைய சன்னிதானம் போய் நின்றா காதல விழுந்துச்சா? இவர்களுக்கு பின் வாழ்ந்தவர்கள் மின் கல்ஃபிஹிம் சொன்னா எத்தனை வருஷம்னு சொல்ல பாருங்க. இப்போ நாகரிகம் மூத்தா போய் 400 வருஷம் ஆச்சு, 400 வருஷமும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எது வரைக்கும்? கியாமத் நாள் வரைக்கும் அவர்களை சார்ந்தவர்களுக்கு நற்செய்தி சொல்லுகிறார்கள். லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். குர்ஆன் சொல்லுதா இல்லையா? இப்போ நீங்க சொல்றதுக்கு என்ன அர்த்தம் வைக்கலாம்? இதுக்கு என்ன அர்த்தம் வைப்பீங்க? கபருக்குள்ள சொல்லி என்ன பிரயோஜனம்? இவர் மிகச்சிறந்த உஸ்தாது யாரு? நம்முடைய ஷாக் ஹஸரத். இப்படி அற்புதமான பாடம் நடத்துவார். அவர் பாடம் உலக மக்களுக்கே பலன் தரக்கூடிய நல்லது ஒரு பாடம் நடத்துவார். ஆனால் எல்லா பாடத்தையும் ரூம் கதவை சாத்திக்கிட்டு உள்ளே உட்காந்து நடத்துவார், யாருக்கும் காது கேட்காது. இது வரைக்கும் அவர் அப்படி பாடம் நடத்தி யாருமே வெளியில் யாரும் கேட்டதே கிடையாதுங்க. ஆனால் மிகச்சிறந்த பேராசிரியர் அவர். நல்லா எல்லா கிளாஸும் எல்லாம் சூப்பராக நடத்துவாருன்னா பிரயோஜனம் இருக்காங்க. ஒரு மாபெரும் பேராசிரியர், எல்லாம் காலேஜ் பாடத்தை சூப்பராக நடத்துவார். ஆனால் வெளியே நடத்த மாட்டார், கதவை சாத்திட்டு ரூமுக்குள்ளே மட்டும் நடத்துவார். என்ன பிரயோஜனம்?
இல்லை. அப்ப கபருக்குள்ள உட்கார்ந்து நமக்கு நற்செய்தி சொல்லுவாங்க அவுலியாக்கு. லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். யார் சொல்றா? அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. என்ன அர்த்தம் நீங்க சொல்லுங்க எப்படி? அதனால யாருக்கும் பிரயோஜனம் இருக்கா? கபருக்குள்ள உட்கார்ந்து நமக்கு நற்செய்தி சொல்லி கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பயமும் இல்லை, உங்களுக்கு துக்கமும் இல்லை, கவலையும் இல்லை, கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க என்று கபருக்குள்ள உட்கார்ந்து சொல்லி நமக்கு என்னங்க பிரயோஜனம்? முன்னாடி அணுகிருக்காங்க மகான் அவர்கள், பேர் என்ன? ஹஜ்ரத் ஜமாலுத்தீன் ஷா ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் அவர்களை கொண்டு நமக்கு நன்மை செய்வானாக, அவருடைய ஃபைசானை அடைய நமக்கு தௌஃபீக் செய்வானாக. கபருக்கு போய் நின்று துவா செய்றீங்க, நமக்கு நற்செய்தி சொல்றாங்க, காதுல உழுவுல, அவங்க நற்செய்தி சொல்லி நமக்கு பிரயோஜனம் இல்லை. அவங்க நற்செய்தி சொல்லுவார்கள்னு அல்லாஹ் நமக்கு சொல்லி இந்த பிரயோஜனம் இல்லையா? பிரயோஜனம் இல்லை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவானா? நல்லா விளங்கணும். ரெண்டு விஷயம் இங்க இருக்கு, நல்லா விளங்குச்சிங்களா? இவர் பேரறிஞர், மாபெரும் பேராசிரியர், அறைக்குள் இருந்து 5 வருஷமா பாடம் நடத்திருக்கிறாரு. ரூம் கதை சாத்திக்கிட்டு ரெக்கார்ட்லாம் பண்ணி யாருக்கும் வெளியே கேட்க முடியாது. ஆனால் அறைக்குள்ளே உட்காந்து பாடம் நடத்திட்டு இருக்கிறாரு என்று சொன்னால் அவர் அறைக்குள் நடத்தக்கூடிய பாடமும் வேஸ்ட்டு. அவர் நடத்துறாருன்னா உங்களுக்கு சொல்லி உங்களுக்கும் வேஸ்ட்டு. ஏன் என்கிட்ட சொல்ற? எனக்கு என்ன கிடைச்சதுன்னு இல்லை சொல்லுவோமா? விளங்குதா உங்களுக்கு? ரெண்டுமே வேஸ்ட். நடத்துறது வேஸ்ட்டு, அவர் நடத்துறான்னு உங்களுக்கு நான் சொல்லியும் வேஸ்ட்டு. இப்போ அவர் கபருக்குள்ள நற்செய்தி சொல்லுகிறார்களே அதுவும் வேஸ்ட்டு. அவங்க நற்செய்தி சொல்றாங்கன்னா அல்லாஹ் நமக்கு நற்செய்தி சொல்றான் பாருங்க, அதுவும் வேஸ்ட்டு. அல்லாஹ் அப்படி சொல்ல மாட்டானே. அல்லாஹ் ஜல்ல தஆலா எதுவுமே வீணா சொல்ல மாட்டானே. குர்ஆன்ல ஒரு ஆயத்து கூட, ஒரு எழுத்து கூட அல்ல வீணா, ஒரு வார்த்தை கூட அல்ல சேர்க்க மாட்டானே. நற்செய்தி சொல்ற அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா விளைஞ்சுங்களா, நீ வெளியே உட்காந்துருக்கிற, அவன் உள்ள உட்காந்துருக்காங்க, உன்னை துனியாவை மறந்தாலும் அவங்க உன்னை மறக்கலைன்னு காட்டுறாங்க. அல்லாஹ் தஆலா அவுலியாக்கள் உன்னை மறக்கல, உனக்காக துவா செய்து கொண்டிருக்கிறார்கள். உள்ள உட்காந்து உங்க அத்தாவை அடக்கம் பண்ணிட்டு பையன் போயிட்டான் கடைக்கு, அத்தாவை மறந்துட்டான். மகனை அடக்கம் பண்ணிட்டு அத்தா பேரை மறந்துடுறாங்க. கணவனை அடக்கம் பண்ணிட்டு மனைவி போயிடுறாங்க. மனைவி அடக்கம் பண்ணிட்டு கணவர் போயிடுறாங்க. இவர்கள்லாம் மறந்து விடுகிறார்கள். காலப்போக்கிலே சிந்தனையே இல்லை. அத்தா மூத்தப்பறம் 2 நாளைக்கு அழுவான், அப்புறம் சிரிக்க ஆரம்பிச்சிடுவான். 1 மாதம் கழிச்சு நல்ல மனுஷன் அவரு அப்படின்வான். சிரிப்பு வந்துடும் முகத்தில். மறந்து விடுவான் மனுஷன். ஆனால் அவுலியாக்கள் உன்னை மறக்காமல் உனக்காக துவா செய்து கொண்டிருக்கிறார். யா அல்லாஹ் பயமற்ற வாழ்க்கையை அவர்களுக்கு கொடு, கவலையற்ற வாழ்க்கையை கொடு, துவா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு அர்த்தம் தெரியுமா? எஸ்தபிஷுருன பஷாரத் என்றால் அவர்கள் தன் நாவால் சொல்லக்கூடிய பஷாரத் அல்ல. நாவால் சொல்லக்கூடிய பஷாரத்தை கபர்ல போய் நாவல் சொல்லி என்ன பிரயோஜனம்? அவர்களை நோக்கி வரக்கூடியவுடைய கவலையை நீக்கிறாங்க, அவங்க நோக்கி வரக்கூடியவுடைய பயத்தை நீக்கிறாங்கன்னு அர்த்தம். நீ அவுலியாக்களுடைய தர்பார்ல போய் கொஞ்ச நேரம் உட்காந்தா அவங்களுடைய லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய பயானை கொண்டு, கலிமாவுடைய பயானை கொண்டு உன் கவலை நீக்கிறாங்க. கொஞ்ச நேரம் இறைநேசருடைய சபையில் போய் நீ உட்காந்தா துனியாவெல்லாம் மறந்துடும். விளைஞ்சுங்களா? துனியாவே மறந்து என்னவோ ஆகிரத்தில் சுத்துற மாதிரி, சொர்க்கத்துக்கிட்ட இருக்க மாதிரி, அல்லாஹ் கிட்ட இருக்க மாதிரி சிந்தனை உண்டாக்கிடுறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொல்லி. இந்த அனைத்து கோடி சிருஷ்டிகளும் நம்ம தேவையை பூர்த்தி செய்ய யாரும் இல்லை. எந்த சிருஷ்டி எல்லாம் உனக்கு நன்மை தரும் என்று நினைக்கிறாயோ அது உண்மை நன்மை தரல, அல்லாஹ் நன்மை கொடுக்குறான். எந்த சிருஷ்டி எல்லாம் எனக்கு கவலை தருகிறது, பயம் தருகிறது என்று பயப்படுகிறாயோ அது ஒரு காலம் உனக்கு தீமை தராது. அல்லாஹ் தான் உனக்கு தீமை செய்கிறான். உனக்கு நன்மை செய்பவனும் அவனே, உனக்கு தீமை செய்பவனும் அவனே. என்னை சிருஷ்டிகளை ஆதரவும் வைக்காதே, சிருஷ்டிகளை பயப்படவும் பயப்படாத என்னவை என்று அந்த கலிமாவை உனக்கு சொல்லித் தருகிறார்கள். ஒரு கல்பை விட்டு ஹவுஃபையும் ஹுசனையும் எடுக்கிறாங்க. பயம் கவலை. பயம் எப்போ வருமா? அது எனக்கு தீமை செய்யுமோ, இந்த வஸ்து எனக்கு பயம் வரும்ல, பயம். பாம்பை பார்த்தா பயம் வருது, கடிச்சிருமோ. வியாதி வந்தால் பயம் வருது, எதுக்கு? செத்துக்கிட்டு போயிடுவானோ, நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு, இன்னைக்கே மொத்தம் போயிடுவானோ, உள்ள வச்சிருவாங்களோ, பயம் வரும். வேற என்ன பயம் வரும்? அல்லாஹ் கொடுத்த இந்த காசு பணம் கையை விட்டு போயிருமோ, வேலையை விட்டு தூக்கிடுவானுங்களோ, இதெல்லாம் பயம். பை லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா பயம் போயிடுவாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் போயா இந்த வேலையா இல்ல
போடா எனக்கு அல்லா இல்லா. இந்த வேலையை எனக்கு ராசிக்கு, எனக்கு அல்லா ராசிக்கு. வேலையை நம்பியா நான் பிறந்தேன், அல்லாவை நம்பி பிறந்தேன். கவலை எப்போ வரும்? என்னடா தங்கம் மேலே ஏறிக்கிட்டே போகுது, பிள்ளை கல்யாணம் முடிக்கணுமே, ஒரே கவலை. கவலையா இருக்குங்கிறது. தங்கத்தை நம்பி அவன் பிள்ளை பெற்ற நீ, அது நீ பிறக்கும் போது தங்கம் கொண்டு வந்து வெளியே கொண்டு போது பொண்ணு கொண்டு வந்துச்சா? அல்லாவை நம்பி வாழுது. 1 கிராம் தங்கம் விலை 1 கோடி ரூபாய்க்கு வித்தாலும் சரிதான், என் பிள்ளைக்கு எல்லாம் சிறப்பா கல்யாணம் முடிச்சு வைப்பான், அது பிள்ளை பெக்கும், சந்தோஷமா வாழும். நான் அல்லாவை நம்பி பிறக்கிறேன், தங்கத்தை நம்பி வாழல. கவலை போயிருச்சா? கல்வி விட்டு பயமும் போயிருச்சு, கவலையும் போயிருச்சு. அவுலியாக்கள் வாழும் காலத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ்வை உனக்கு வாயால் சொல்லி சொல்லி அவர்கள் திருநாவிலிருந்து வரக்கூடிய கலிமாவுடைய விளக்கத்தை சொல்லி உன்னுடைய கல்வியில் இருக்கக்கூடிய பயத்தையும் கவலையும் அகற்றுகிறார். அவர்கள் மன்னரைக்கு போன பின்னாடி அந்த சேவை செய்யறாங்க. ஒன்னே ஒன்று கட்டாயிருச்சு, தலீம் கட்டாயிருச்சு, வாயால் சொல்லுது கட்டாயிருச்சு, தல்கீன் கட்டாகல. கல்விலிருந்து கல்புக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் போடுவாங்க. அவங்க கல்பில் ஹயாத்தா இருக்கான்னு சொல்லிட்டாங்க. நல்ல தானே மூத்தா போயிட்டா ஹயாத்தா இருக்காங்களா? ஹயாத்தா இருக்கிறாங்க, மூத்தா போனாங்க, நினைச்சு கூட பார்க்காதீங்கன்ட்டான். இப்ப அவர்கள் முன்னால் போய் நின்று அவங்க கபரில் உட்கார்ந்து முராக்கபா செய்தால் அவர்கள் கல்விலிருந்து லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய கல்வியை உங்க கல்புக்கு போடுவாங்க. ஆலமே அருவாஹ்ல கொடுப்பாங்க உனக்கு. அவர்கள் இப்ப ஆலமே அருவாஹ்ல இருக்கிறாங்க, ஆலமே பர்ஸக்ல இருக்கிறாங்க. அங்கிருந்து கொண்டு உனக்கு ஃபைசானை கொடுப்பார்கள். துனியாவிலிருந்து எப்படி கொடுத்தார்களோ, வாயிலிருந்து காதுக்கு ஒரு தாலீம் செய்தார்களோ, ஒரு கவலையை விட்டு தூரமாக்கினார்களோ, ஹௌஃபை விட்டும் ஹுஸனை விட்டும் கவலையை விட்டும் பயத்தை விட்டும் தூரமாக்கினார்களோ, மன்னரையில் இருந்து உனக்கு பஷார சொல்லுவாங்க, கல்விலிருந்து ஒரு கல்புக்கு பாய்ச்சுவாங்க. அதுக்கு பேர் தல்கீன்னு சொல்றாங்க. அவர்கள் ரூஹிலிருந்து ஒரு ரூஹுக்கு கொண்டு வருவார்கள், அருள் பாலிப்பார்கள். அங்கவும் அவங்க கொடை வல்லல் தான், துனியாவிலையும் கொடை வல்லல் தான், கபர்லையும் கொடை வல்லல் தான். நீ ஃபைசல் தர்பாரில் போய் நின்று பாருங்க, கலிமா அவன் கல்புல நொப்பி அமைச்சிருவாங்க. எந்த கவலையோடு போன அந்த கவலை கல்புட்டு போயிடும், ஃப்ரீ. அது எப்படிங்க ஆலமே அருவாவில் போய் கொடை வல்லலாம் அள்ளி கொடுப்பாங்களாம், அது விடுறாரு. இப்பதான் கொஞ்சம் முன்னாடி அதிகம் சொன்னாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் தஆலா படைத்து அவங்கள மட்டும் படைச்சா வேற யாரையும் படைக்கல. மற்ற எல்லா சிருஷ்டியிலும் ஆலமே அருவாஹ்ல ஒன்று திரட்டுனான் அல்லாஹ் தஆலா. எல்லா சிருஷ்டியிலும் ஒன்னா நின்றாங்க. ஒரு மனிதர் பலன்னு தெரிஞ்சா இவங்க யாருன்னு கேட்டாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தாவூது நபின்னு சொன்னாங்க. அவங்க வயசு என்னான்னு கேட்டாங்க. 60 வயசு. யாரெல்லாம் என்னுடைய 40 வயசு ஒருத்தர் நான் கொடுத்துட்றேன், எனக்கு எத்தனை வயசு? உனக்கு 1000 வயசு, 40 கொடுத்துட்றேன்ட்டான். 100 வயசு கொடுத்துட்டாங்க தாவூது நபிக்கு அல்லா தஆலா. அப்ப பாருங்களேன், அங்கேயே இறக்கம் அவங்களுக்கு தாக்க முடியல. ஆலமே அருவாஹ்ல மனுஷன் பிறக்கவே இல்லை, தாவூது நபி பிறக்கவே இல்லை. ஆலமே அருவாஹ்ல பார்த்தே அங்கேயே கொடை வரலா இருந்தாங்க. ஆலமே அருவாஹ்லே கொடை வரலா இருந்தாங்க நபிமார்கள் வலிமார்கள் அங்கேயே கொடை வரல, அங்கேயே நம்மளை பார்த்து இறக்கப்பட்டாங்க, அங்கேயே அள்ளி கொடுத்தார்கள். அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டான். அதை எங்க பிறக்கவே இல்லை தாவூது நபி, அப்பவே இறக்கப்பட்டு அள்ளி கொடுத்தாங்க. எதை அள்ளி கொடுத்தாங்க? யாரும் கொடுக்காத கொடுத்தாங்க. நீ கொடுப்பியா? யாரில் 10 வயசு அவருக்கு கொடுத்துட்றேன். என்ன போய் யாராவது சொல்லுங்க, எனக்கு இன்னும் 10 வருஷம் உங்களுக்கு பாக்கி இருக்குன்னு சொல்றாங்க. மலக்குல் மௌத் வந்து அந்த 10 வருஷம் பள்ளிவாசல் இமாமு கொடுத்துட்றேன், இல்லை என் பையனுக்கு கொடுத்துட்றேன், நான் இன்னைக்கே போயிடுறேன். யாராவது மாடி அவன் பையன் வயசு வேணா வாங்கி கொடுங்க. இன்னும் முடிக்க வேண்டிய காரியம் எவ்வளோ இருக்குது, நான் இன்னும் செய்ய வேண்டியது, சாப்பிட வேண்டிய கறி கோழி எவ்வளோ இருக்குது புரிஞ்சுக்கலாம். இன்னும் உலகத்தில் சாப்பிட வேண்டிய சாமான் எவ்வளோ தேவை, புதுசாக போடுறானுங்க. இதெல்லாம் எங்கள் வீட்டில் கோழி வாங்கி குருமா தான் வைப்பாங்க. இன்னைக்கு கோழி 35 வகையாக சேர்ந்துடும். அதெல்லாம் இன்னும் சாப்பிட்டே பார்க்கல. இதெல்லாம் கோழி லாலிபாப் சாப்பிட்ருக்கீங்களா? லாலிபாப் கோழியில் சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்டது கிடையாது. தந்தூரி சிக்கன் சாப்பிட்ருக்கீங்களா? கிரில் சிக்கன் சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்டதில்ல. எல்லாம் பார்த்தீங்களா, உங்கள் வயசுல இவ்வளோ வாழ்ந்துட்டீங்க. இப்போ இவ்வளோ வயசு வாழ்ந்துட்டோம், இன்னும் நம்ம சாப்பிட வேண்டியது எவ்வளோ துனியாவில் இருக்கிறப்பே சீக்கிரம் மூத்து வந்துடக்கூடாதுன்னு சில பேர்.
ஓத வேண்டிய குரான் இருக்கு, இன்னும் குரான் நல்லா ஓதிட்டு வரணும், இன்னும் செலவாத்து நிறையா ஓதணும், முழு குரானை மனப்பாடம் பண்ணிட்டு அல்லாட்ட வந்து சேரணும், அந்த ஆசைலாம் கிடையாது. நிறைய சாப்பிடணும். வயசை கொடுப்பாங்களா, காசை கொடுப்பாங்க எல்லாரும். ஏன்னா சண்டை போட்டு கேட்டால் காசை வேணா கொடுப்பாங்க, வயசை வேணா கொடுப்பானுங்க. இப்போ எவ்வளோ பெரிய கொடை வல்லல், தன் வயசையே கொடுக்குறாங்கன்னா எவ்வளோ பெரிய கொடை வல்லல் மனசு இருந்திருக்கும் அவங்களுக்கு. நீ கூட உங்க 40 வயசு யாருக்காச்சும் ஃப்ரீயா அன்பளிப்பா தரேன் என் வயசு, எவனும் கொடுக்க மாட்டேன். மொத்த வயசு செலவு பண்ணி சேர்த்து வச்சிருப்பான், வீடு கட்டி வச்சிருப்பாங்க. 70 வயசுல உடம்பு சரியில்லாம போயிடும். நீ என்ன இந்த போற கட்டையை டாக்டர் பார்த்துட்டு அப்படியே விட்டுருங்க, செத்து போயிடுன்னு சொல்ல மாட்டேன். சொத்தை வித்து வாழ்நாள்லாம் சேர்த்து வச்சு சொத்தை வித்து டாக்டர்கிட்ட போய் இன்னும் 2 நாளைக்கு எக்ஸ்ட்ரா ஆவாந்தாலும் சரி மொத்த காசு செலவு பண்ணி பார்ப்பாரு. அவருக்கு அது பண்ணுமா, இது பண்ணுமா, ஆஞ்சியோ பண்ணுமா, ஓப்பன் சர்ஜரி பண்ணுமா, மொத்தம் 10 லட்சம் செலவுமா, அந்த வீட்டை வச்சு செலவு பண்ணுங்க. ஏங்க வயசாகி 80 வயசு ஆயிடுச்சு, இவ்வளோ காசு செலவு பண்ணி எத்தனை நாளைக்கு வாழ போகிறாரு, விடுங்க போனால் போய்ட்டு பண்ணுங்க உடனே. அந்த அளவுக்கு இருக்குல்ல உங்களுக்கு. இன்னும் வாழணும், உலகத்தில் வாழணும், இருக்கணும், துனியா விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஆசை இருக்குது உனக்கு. பாதம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளோ தியாகம் மனப்பான்மை பார்த்தீங்களா. 40 வயசை தூக்கி கொடுத்தாங்க. எங்க கொடுத்தாங்க இத? ஆலமே அருவாகல. அப்ப ஆலமே அருவாகலையே அவன் கொடை வல்லல் தாங்க அவுலியாக்கெல்லாம். அப்ப இப்பவும் ஆலமே அருவாகல இருக்கிறாங்க, இப்பயும் கொடை வல்லல் தான் அவங்க. தெரிஞ்சுங்களா? மண்ணறையிலிருந்து மக்கி மண்ணா போயிட்டாங்க. அவங்கள்ட்ட போய் நிக்கிற வெக்கம் இல்லை உனக்கு, என்ன கொடுத்துட போறாங்க. அவங்க துனியா விட்டு போயிட்டாங்கங்க. என்ன அவங்க அருள் புரிவாங்க? அப்படியா? சரி, துனியா விட்டு போயிட்டாங்க, அருள் புரிய மாட்டாங்க. அப்பனா நீ ஒரு நாளைக்கு 50 வக்து சொல்லுவோம். என்ன, ஒரு நாளைக்கு 50 வக்து சொல்லுவோம். ஏன்னா 50 வக்து தொழுதான் உண்மையை நல்லா கடமையாக்கணும். இது 5 வக்தாக ஆக்குறது மூசா நபி. அவங்க மண்ணை விட்டு போயிட பின்னாடி அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் 5 வக்து ஆக்கி கொடுத்தாங்க. அல்லாஹ் மிஅராஜ்ல எத்தனை தொழுகை கடமையாக்குனாங்க? 50 வக்து. அங்க இருந்து வாங்கிட்டு வந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கீழே நின்றாங்க 6வது வானத்துல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. என்ன நபி, என்ன கொண்டு அல்லாஹ் என்ன கொடுத்தான்? 50 தொழுகை உம்மத்துக்கு கொடுத்துக்கிறான். என்ன ஹுசூர்? அப்படி எப்போ எப்படி பாங்க சொல்லுவீங்க? அதே போச்சு. ஃபஜர் பாங்க சொல்லி முடிச்சு சலாம் கொடுத்து திரும்ப அடுத்த பாங்க சொல்லணும். 10 ஃபஜர் 10 லுஹர், 10 ஃபஜர் 10 லுஹர், 10 அஸ்ர், 10 மக்ரிப், 10 இஷா. எப்படி தொழுவீங்க? ஒரு வக்துக்கே மனுஷன் அந்த பாடு படுறாங்க. ஒரு ஃபஜருக்கே ஃபஜர் பாங்க சொல்லி இமாம் ஜமாத்தோடு நடத்தி சலாம் கொடுத்தோம்னு அடுத்த பாங்க சொல்லுங்க அப்படின்னு. என்ன பை, நீங்க பாங்க சொல்லி பள்ளியை ஓடிடுவீங்க. அப்பாடி 50 பாங்கா அப்படின்னு. அந்த தொழுகை முடிஞ்ச 2வது ஃபஜர், அடுத்து 2வது ஃபஜர் ஆரம்பிக்கிறது, அனைவரும் கலந்து கொள்ள முடிச்சு சலாம் கொடுத்து முடிச்சோன்னா 3வது பாங்க. என்னைக்கு பள்ளியை வெளியே போறது? வெளியே அப்படி இங்கதான் பிறக்கணும், இங்கதான் மொத்தா போடணும். ஹஜரத் பார்த்தாங்க, யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம். 50 வக்துலாம் தாங்க மாட்டாங்க உம்மத்துங்க. வரைஞ்சிக்கலாம். அதனால பேசாம போய் அல்லாட்ட சொல்லுங்க, கொஞ்சம் குறைச்சி தரும்படி சொல்லுங்க. அப்படியே சொல்றீங்க? நான் பார்த்துட்டேன் என் உம்மத்தை, ஒரு வக்து அவனை தொழுகை படாத பாடு படுற வேண்டியிருக்கும். எந்திரிக்க மாட்டேங்கிறான் காலையில சீக்கிரத்துல. நீங்க போங்கன்னு சொல்லிட்டாங்க. ஜர்ரபத்து கௌமி, என்னுடைய என் உம்மத்துகளை நான் அனுபவம் செய்து பார்த்து விட்டேன், இதெல்லாம் தாங்க மாட்டாங்க, போங்கன்ட்டாங்க. அல்லாட்ட போய் சொன்னாங்க, நான் ரப்பே மூசா நபி இந்த மாதிரி நான் சொன்னேன்னு சொல்லு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் 50 கொடுத்து நான் போய் குறைச்சி கேட்டால் மரியாதை குறைவாக இருக்க போகுதுன்ட்டு இவங்க போய் அதில் நான் கீழே போனேன்னா மூசா நபி வந்து இந்த மாதிரி இந்த உம்மத்தை 50 வக்து தாங்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க, குறைச்சி கேட்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னோன்னு சரி 40 வக்துன்ட்டான். அல்ஹம்துலில்லாஹ் இறங்கி வந்தான். எத்தனை வக்து? 40. முடியாது நபி, இன்னும் குறைச்சி கேளுங்க. திரும்ப போனாங்க. அல்லாஹ் 30 ஆக்கிட்டான். என்ன भाई आओ अजान बोलना है? हाँ बोलो. हाँ 40 வக்து ஆக்கிட்டான். அல்லாட்ட வாங்கிட்டு வந்தாங்க. மூசா நபிட்டு வந்தாங்க.
எத்தனை வக்து? 40 வக்துலாம் தொழுவாங்களா அவங்க? போய் சொல்லுங்க நம்பி, அல்லாட்ட போய் சொல்லி குறைச்சி வாங்க சொல்லுங்க. மறுபடியும் போனான். அல்லாஹ் 30 ஆக்கிட்டான். திரும்ப வந்தாங்க. இப்போ எத்தனை? 30. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி 10 வந்துருச்சு. திரும்ப அமுச்சுட்டாங்க. 10 தொழுவ மாட்டாங்க நம்பியா. எத்தனை மொழியார் வைக்கிறது? 5 வருஷத்துக்கு 1 மொழியார். நீ 50 வருஷத்துல 10 மொழியார் பிளேஸ் வைக்கணும். இமாம் சாபம் கலைச்சி 10 இமாம் வைக்கணும். ஒரு இமாமும் சம்பளம் கொடுக்கவே பெரிய பிரச்சனை. பள்ளிவாசலில் 10 இமாம் வச்சா என்னத்துக்கு கையாகும்? அதான். இப்போ அவர் இப்போ மூசா நபி சொன்னாங்க, திரும்ப அல்லாட்ட போனாங்க. அல்லாஹ் கடைசியாக 5 வக்துன்ட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மூசா நபி சொன்னாங்க 5 வக்தும் சிரமப்படுவாங்க மூசா. திரும்ப அல்லாட்ட 1, 1, 2 அது மாதிரி வாங்கிட்டு வாங்க. வெக்கமாக இருக்குது இதுக்குமே அல்லாட்ட போகிறதுக்கு. என் உம்மத்தை 5 தொழுதுக்குவாங்க போங்க, நான் சொன்னால் கேட்டுக்குவாங்க போங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. சரிம்மா, இது ஹதீஸ் எடுத்து பாருங்க, எங்கே வருதுப்பா? எந்த கிதாபும் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் தஆலா. அப்போ சஹீஹான ஹதீஸ் இது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 50 வக்து கடமையாக்கினதை நமக்கு இவ்வளோ பெரிய பாரத்தை 5 வக்தாக ஆக்கி கொடுத்தது யாரு? எப்போ செஞ்சாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம்? எப்போ செஞ்சாங்க? மூத்தா போன பின்னாடிங்க. அவங்க மூத்தா போய் 3000 வருஷம் கழிச்சு, மூசா மூத்தா போய் 3000 வருஷம் கழிச்சு நம்ம உதவி செஞ்சுருக்கிறாங்க. நீ மூத்தா போனவங்களால எந்த உதவியும் இல்லைன்னு சொன்னா ஒரு 50 ரக்காத் தொழுகு டெய்லி. அதுக்கு போய் அடுத்த பேச்சு பேசு. எவனாவது உங்கள்கிட்ட வந்து சொன்னான்னு வச்சுங்களேன், அவங்களாம் மூத்தா போயிட்டாங்க, ஹதீஸ் எடுப்பாய், அவங்களாம் மூத்தா போயிட்டாங்க, அவங்க கொண்டு எந்த பிரயோஜனம் இல்லை அவுலியாக்களை கொண்டுன்னு சொன்னான்டா, நீ ஃபர்ஸ்ட்டு அவன்கிட்ட 50 ரக்காத் தொழுகு, இனிமேல் 50 வக்து. அதுக்கு பின்னாடி பேசு. எது பேசுறது? முதல்ல திருட்டு பயலு. அல்லாஹ் சொல்றான், அவர்கள் நற்செய்தி கூறிக்கொண்டிருக்கிறார்கள், லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அப்படின்னா வெளியிலே லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி கொடுத்தார்கள், மன்னரையிலும் லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லி கொடுக்கிறார்கள், கல்விலிருந்து கல்பு சொல்லி தர்றாங்க, உள்ளத்திலிருந்து உள்ளம் சொல்லி தர்றாங்க. இதுக்கு பேர் தல்கீன்னு பேர். அவுலியாக்கள் சொல்லி தரக்கூடிய முறை. கிதாப் என்ன? ராவியார் சொல்லுங்க. கிதாப் எடுங்க பை, பணச்சுங்களா? அவுலியாக்கள் நமக்கு ஃபைசான கொடுக்குற முறை மொத்தம் 6 வகை இருக்கு. ஒன்று, அவங்க வாயால் சொல்லுவார்கள், நம்ம காதால் கேட்டுக்கொள்ளலாம். அவர்கள் உள்ளத்திலிருந்து நம் உள்ளத்திலே இறை ஞானங்களை பாய்ச்சுவார்கள், கல்விலிருந்து கல்வு. அது எப்படி? உள்ளத்திலிருந்து உள்ளம், சீனா பசீனா. இது எப்படி நடக்குமா? பை முஸ்லிம் ஷரீஃபுடைய ஹதீஸு, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க, சஹீஹான ஹதீஸ். என்ன? ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த 5 வக்தாக ஆக்கினார்கள் அப்படின்னு சொல்றது. அது ரஜஅத்து இலா ரப்பி ஹத்தா இஸ்தஹயைது மின்ஹு. கடைசியா பெருமானா சொன்னாங்க, என் ரப்பிட்ட மறுபடியும் போக வெக்கமா இருக்கு, நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. முஸ்லிம் ஷரீஃபுடைய சஹீஹான ஹதீஸ் இது. நல்லஞ்சுங்களா? என்ன சொன்னேன் அப்புறம் கடைசியா? அந்த செய்தி கொண்டு ஜி ஒன்று, சீனா பசீனா, உள்ளத்திலிருந்து உள்ளத்துக்குள் பாய்ச்சுவது. ஒன்று, வாயிலிருந்து சொல்லி நம்ம காதால கேட்கறது. 2வது, இறைநேசர்கள் அவன் கல்விலிருந்து ஞானத்தை நேரா கல்புக்குள்ளே பாய்ச்சி விடுவார். அது நடக்குமா? கட்டாயம் நடக்கும். அது எப்படி நடக்குது? அது அல்லாஹ்வுடைய ஃபைசான், அல்லாஹ்வுடைய ஃபதுல். குலவி கூடு கட்டி மூடிடும் பார்த்தீங்களா? குலவி கூடு கட்டி அதை சீல் வச்சிடும், மண்ணோட மண். டெய்லி சுற்றிட்டு இருக்கும், 10 வாட்டி சுற்றும் டெய்லி. பார்க்கல? இந்த கூட்டை சுற்றிட்டு போயிடும். இந்த வெளியிருந்து சுற்றுது பார்த்தீங்க, கொயின்னு சத்தம் போட்டு, அதனுடைய ஃபைசான் அந்த உள்ள புழுவுக்கு உள்ளே போகுது, அந்த பூச்சி முட்டைக்கு போகுது. அதுவே அழகாக்கிற மாதிரி ஆயிருதான். அது இந்த குலவிக்கு அந்த திறமையை கொடுத்து அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு கல்பு கொடுக்க முடியாதா? அல்லாஹ் கொடுக்க முடியாதா? இல்லை. இது சஹீஹான ஹதீஸ். இதையும் கேட்டுங்க. யாராவது பேசுவாங்க, புதுசாக சொல்றாரு அவர், வாயால சொல்லாமல் கல்பிலிருந்து அப்படியே செய்தி அடுத்த கல்புக்குள்ளே போயிடுதான். விளைஞ்சுங்களா? இந்த ஃபோன் கொடுங்க. இப்போ இந்த ஃபோனில் ஹதீஸ் எடுத்துட்டீங்க, இதை என் ஃபோனுக்கு அனுப்புங்கன்னு சொல்கிறார் அவர். எழுதி
பேப்பரை வெளியே எடுத்து இந்த பேப்பர் ஃபோனில் சொருவணுமா என்ன செய்யணும்? ஜி குயிக் ஷேர் அனுப்பிச்சுட்டு நேரம் இப்போ உள்ளேருந்து உள்ள தானம் வருது பாருங்க, இங்கேருந்து வருது, இந்த ஃபோன்லேருந்து அந்த ஃபோனுக்கு செய்தி உள்ளே போகுது. இல்லை ஃபோட்டோ எடுத்து இவர் ஃபோட்டோ எடுக்கணுமா? தேவையே இல்லை, வார்த்தை இல்லை. பை இந்த ஹதீஸ் எடுத்துட்டாங்க, இப்போ இந்த ஹதீஸ் நான் என் ஃபோனில் எடுக்கிறதுக்கு வழி வந்து இந்த ஃபோனில் நான் இதை வீடியோ ஓப்பன் பண்ணி ஆடியோ இந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணி அப்படியே கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு முறை இருக்குது. ஆனால் ஈஸியான முறை என்ன பை? குயிக் ஷேர் பண்ணி வேண்டியதுங்க. ஷேர் இட் பண்ணிட்டு என்ன வேணும்? அங்கிருந்து இங்கே வர்றதுக்கு எந்த வார்த்தையும் இல்லை, சவுண்டும் இல்லை, டக்குன்னு வந்துருச்சு. வார்த்தையும் வருது, சவுண்டும் வருது, வீடியோவும் வருது, ஆடியோவும் வருது. அந்த ஃபோன்லேருந்து இந்த ஃபோனுக்கு வருதுன்னு ஒத்துக்கிற நீ. அப்போ அவுலியாவுடைய கல்விலேருந்து இன்னொரு கல்விக்கு ஏங்க போகாது? ஒரு ஹதீஸோட கேட்டுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைச்சுங்களா அவருடைய அருமை சஹாபாக்கள் ஹதீஸ் சொல்றாங்க. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு இருக்காங்களே, உள்ள சஹாபாக்களே அதிகமாக ஹதீஸ் அவங்க தான் அறிவிச்சாங்க. ஆனால் எல்லா சஹாபாக்களோட அதிகமாக நினைவு சக்தி இல்லாதவங்க அவங்க தான். பெருமாள்கிட்ட போய் சொன்னாங்க, யாரை சொல்ல நீங்கள் எது சொன்னாலும் மறந்து போயிடுது, வீட்டுக்கு போகிறதுக்கும் மறந்து போயிடுது, மனசுக்குள்ளேயே உட்கார மாட்டேங்குது. உங்கள் ஹதீஸை நிறைய கேட்டு மனப்பாடம் பண்ணணும்னு எனக்கு ஆசை, மனசில் நிற்க மாட்டேங்குதுன்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே வாங்கன்னு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு உங்களை துண்டை விரிங்க அப்படின்னாங்க. எடுங்க ஹதீஸை. இப்படி துண்டை விரிச்சாங்க. யார்? அபூ ஹுரைரா துண்டை விரிச்சாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் 2 கைகளால் சும்மா அள்ளி இந்த வச்சுக்கங்க, இப்போ துண்டு எடுத்து நெஞ்சில் அணைச்சிக்கங்க அப்படின்னாங்க. உடனே துண்டில் பிச்சை எடுக்கிற மாதிரி பிடிச்சிருந்தாங்க, வாங்க நெஞ்சோடு அணைச்சிக்கிட்டாங்க. அதற்கு பின்னால் எந்த ஒரு ஹதீஸு கூட எனக்கு மறக்கவே இல்லைட்டாங்க. இப்போ வாயால் கொடுத்தாங்களா, கல்விலிருந்து கல்வி கொடுத்தாங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்மு ஞானங்கள் எப்படி கொடுத்தாங்க? வாயால் கேட்டு மனப்பாடம் பண்ணல, கல்விலிருந்து கல்வி கொடுத்து விட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸ் எடுங்க இந்த ஹதீஸை. அதற்கு பின்பு ஒரு ஹதீஸு கூட எனக்கு மறக்கவே இல்லைட்டான். ஃபைசான் எங்க இருந்து வந்துச்சுங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்விலிருந்து கல்வி. இது அந்த இல்மு தாங்க. இது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, அல்லாஹ்ட்ட ஃபைசானை வாங்கிட்டு வந்தாங்க. பெருமானாட்ட வந்து கட்டி அணைச்சாங்க, நெஞ்சோட நெஞ்சு அணைத்தார்கள். ஹதீஸ் எப்படி வருதுங்க? ஜிப்ரீல் ரசூலுல்லாஹ் நெஞ்சோட நெஞ்சு அணைத்தார்கள். ரசூலை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது வரைக்கும் பேசுங்கன்னா மாவனக்காரி, நான் பேச மாட்டேன்ட்டாங்க. எக்கற ஓதுங்கள், நான் ஓத மாட்டேன். 3 வாட்டி சொன்னாங்க, நெஞ்சோடு அணைத்தார்கள், நெஞ்சிலிருந்து நெஞ்சுக்கு பாஸ் பண்ணாங்க, ஓத ஆரம்பிச்சிட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதெல்லாம் சொல்லலாம். இந்த ஹதீஸ் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க. அக்ரஜஹுல் புகாரி, இதுவும் புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ். வரைஞ்சுங்களா? அவர்கள் தங்களுடைய போர்வையை விரித்து பெருமானார் கொடுத்ததை வாங்கி கொண்டார். ரிவாயத்து பாதி மறைது இபாரத். பை நெஞ்சிலிருந்து நெஞ்சைக்கு அன்பையும் தர முடியும், செய்திகளையும் தர முடியும், காதலையும் தர முடியும். ஹஜ்ரத் அபூ சுஃபியான் என்று ஒரு சஹாபி இருந்தாங்க. அபூ சுஃபியான் இப்னு ஹாரிஸ், முஆவியாவுடைய வாப்பா இருந்தாங்களே, அவங்க பேர் அபூ சுஃபியான் இப்னு ஹர்ப். இன்னொரு சஹாபி இருந்தாங்க, அபூ சுஃபியான் இப்னு ஹாரிஸ்ன்னு நினைக்கிறேன் அவங்க பேர், எடுத்து பாருங்க. அந்த சஹாபி ஃபதஹ் மக்கால இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ஃபதஹ் மக்கால இஸ்லாத்துக்கு வந்தாங்க. வந்துட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அடுத்து ஒரு போருக்கு போகிறாங்க, தாயிஃபுடைய போருக்கு. அந்த தாயிஃபுடைய போருக்கு அவரும் கலந்துக்கிறார். ஆனால் மனசில் என்ன, இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப வெறுப்பான மனிதர் இந்த ரசூல் தான், முகமது நபி தான். ஏதோ ஃபத்தஹ் மக்கால வெற்றி ஆகிட்டாங்க, இனிமேல் நம்ம அவங்க பேச்சை கேட்காம இருந்தால் கொன்று போடுவாங்க யாராச்சும், அந்த பயத்தில் முஸ்லீம் ஆகிட்டேன்னு இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் உலகத்திலே எனக்கு வெறுப்பான மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வாளை எடுத்து சொருவிட்டாங்க. போருக்கு போவோம், எதுக்காக வேண்டி, சமய சந்தர்ப்பம் கிடைச்சா வாளை எடுத்து அந்த ரசூலை கொலை பண்ணிடுவோம், அந்த திட்டத்தில் பெருமானார் கூடயே போறாரு போருக்கு, தாயிஃப் போருக்கு. சுற்றி சுற்றி வர்றாரு ரசூலை சுற்றிக்கிட்டு. எதுக்காண்டி?
பாதுகாப்புக்கா? சந்தர்ப்பம் கிடைச்சா ரசூல்லாவே தீர்த்துக்கிட்டு. உலகத்திலே எனக்கு வெறுப்பான மனிதர் அந்த ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாயிஃபுடைய போர்ல எதிரிகள் அம்பு மழை பொழிந்தார்கள். எல்லா சஹாபாக்களும் ஓடிட்டாங்க. அபூ சுஃபியான் கூட நிற்கிறார். எல்லாம் ஓடிட்டாங்க அம்பு மழை பொழிந்த உடனே. அவர் ஓடலை. ஏன்னா இதுதான் சந்தர்ப்பம். எதுக்கு? பெருமானை தீர்த்து கட்டுறது. ரசூல்லா கிட்ட வர்றாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தம்பி இங்கே வாங்க அப்படின்னு ஜி கூப்பிட்டது. நெஞ்சோடு அணைச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அணைச்சோடு சொன்னாங்க, அடுத்த நிமிஷம் இந்த உலகத்திலேயே எல்லாரை விட ஆக வெறுப்பான மனிதராக யார் இருந்தார்களோ அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒட்டுமொத்த உலகத்துல எல்லாரை விட பிரியமாயிட்டாங்க ரசூலுல்லாஹ். அப்ப நெஞ்சோட நெஞ்சு அணைத்து என்ன கொடுத்தாங்க? காதலை கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கல்விருந்து அல்லாஹ் ரசூலுடைய முஹப்பத்தை உள்ள கொடுத்துட்டாங்க. சர்வ சாதாரணமா உள்ள கொடுத்துட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன பை இப்படி கொடுக்குற ஃபைசான் இருக்கு அவுலியாக்கள்கிட்ட. அது முறை இருக்குது. அப்படி முறை அந்த முறை தெரியும். நீ வந்து வாங்கிக்க வந்து வந்து கொடுத்தாங்க. அப்புறம் சொன்னாங்க அந்த சஹாபி, நீங்க போய் எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க. அவங்க போய் எல்லாரும் கூட்டி வராங்க. எல்லாத்தையும் போய் ஒரே நொடியிலே கல்பிலிருந்த வெறுப்பை காதலாக மாற்றி காட்டினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கல்பிலிருந்து கல்பு பாயக்கூடிய ஃபைசான்னு பேர். நெஞ்சில் தடை விட்டாங்க. சில ரிவாயத்தில் வருது. எப்படிங்க இங்கே வாமா அப்படின்னு கூப்பிட்டு கிட்டங்க வாப்பா அப்படின்னு நெஞ்சில் அப்படி தடை விட்டாங்க. இப்போ போப்பா கை வச்ச அடுத்த நொடி உலகமே எனக்கு மாறிடுச்சுங்கிறார். எந்த வாளை பெருமானாரை கொல்ல வேண்டும் என்று எடுத்துக்கொண்டு வந்தார்களோ பெருமானார் எதிரிகளை பந்தாட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வாளை வச்சுட்டு எவனாவது கிட்ட வந்து பாரு ரசூலுல்லாஹ் கிட்ட தலைகீழ மாறிடுச்சு. அப்ப அவுலியாக்கள தலகீன் என்று ஒரு முறை இருக்கிறது. மூணாவது ஒன்று இருக்கு, இல்கா. அவர்களுடைய ரூஹிலிருந்து இந்த ரூஹுக்கு ஃபைசான் வரும். அவுலியாக்களுடைய அருவாகுகள் ரூஹுகளிலிருந்து நம்முடைய ரூஹுக்கு அவர்கள் ஃபைசானை கொடுப்பார்கள். இது ஒரு முறை இருக்கு. இது மூணாச்சுங்களா? நாலாவது தவஜ்ஜு. அவருடைய தவஜ்ஜுஹை கொண்டு நம்ம வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா மாற்றுவான். அது ஒன்னொன்றுக்கும் பெரிய பெரிய விளக்கம் ஹதீஸ் இருக்கு. நான் ஒரு டைம் கிடைச்சா அது ஒரு பயான் செய்யும்போது நான் விளக்கம் சொல்றேன். அடுத்து தஸர்ருஃப்னு ஒன்று இருக்கு. நம்முடைய கல்படி நிலைகள் ரெண்டு விரலை கொண்டு மாற்றிடுவாங்க. அப்படியே அவருடைய ஃபைசானை கொண்டு மாற்றுவாங்க. பெருமானார் சொன்ன நிலாவை பிறந்தாங்க பார்த்தீங்களா? இங்கே இருந்துக்கிட்டு விரல் அசைவில் நிலாவை பிறந்தாங்க. சக்கல் கமர பி இஷாரத்தி விஷாரை கொண்டு பிறந்தாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி தஸர்ருஃப் செய்வார்கள். அந்த ஆற்றலும் இருக்கு. நான் ஆறாவது ஒன்றுக்கு, இது எதுக்குமே இந்த இவருக்கு நாம் நன்மை செய்ய முடியல, கடைசியாக அல்லாஹ் ஒப்படைச்சிருக்க துவா. யா அல்லாஹ் அவருக்கு நீ நல்வாழ்வு கூட அல்லாஹ் துவா செஞ்சிருவாங்க. அந்த துவாவுடைய கொண்டு அல்லாஹ் தஆலா அவருடைய மூதேவித்தனத்தை சீதேவித்தனமாக அல்லாஹ் தஆலா மாற்றிடுவாங்க. ஆயத்திருக்குமா? கபருக்கு உள்ளே உட்கார்ந்த அவுலியாக்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். உங்களுக்கு பயமும் இல்லை கவலையும் இல்லை என்று பஷாரத் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சும்மா உட்காரல. அதோட நிப்பாட்ட அல்லாஹ் தஆலா வயஸ்தபிஷிரூன். இன்னும் அவர்கள் பஷாரத் சொல்லுகிறார்கள். வலஞ்சுங்களா? வயஸ்தபிஷிரூன் பி நிஅமத்தின் மினல்லாஹி வ ஃபضல். அல்லாஹ்வுடைய நிஅமத்தையும் அல்லாஹ்வுடைய ஃபضலும் உங்களுக்கு இருக்கிறது என்று நமக்கு பஷாரத் சொல்கிறார்கள். அவருடைய துவாக்களை கொண்டு அல்லாஹ் நமக்கு ஃபضல் செய்றான். அவங்கள துவாக்களை கொண்டு அல்லாஹ் நமக்கு ரஹ்மத் செய்றான். அதை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் கபர்ல உட்கார்ந்து. இப்போ இறை நேசர்கள் ஒரு ஊர்ல இருக்கிறது அல்லாஹ் கொடுக்குற அருள் பய ரஹ்மத். அவுலியாக்கள் தர்பார்ல போய் நீ கேட்டுப்பாரு. அவங்கள்ட்ட அந்த தர்பாரில் உட்கார்ந்து அவங்களுடைய கண் மூடி உட்கார்ந்து முராகபா செய்து, யா அல்லாஹ் இவர்கள் மீது என்ன ஃபைசானை இறக்குகிறாயோ, என்ன அருளை இறக்குகிறாயோ அது எம்மேலையும் இருக்கு. இவருங்க இப்ப அல்லாஹ் சொல்றான் ஹயாத்தா இருக்கிறாங்கன்னு சொல்றான். ஃபரீன பிமா ஆதாஹும், ஹயாத்தா இருக்கிறாங்க. அவர் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ்வை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, அல்லாஹ்வை ஷுக்ர் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்கள் ஷுக்ர் செய்யக்கூடியவர்கள் எங்கிருந்தாலும் அந்த இடத்திலே அருள் மழை பொழியும் என்பது ஹதீஸ். இன்சிலு அலைஹிமுஸ் ஸகீனா. அல்லாஹ்வுடைய அருள் இருக்கக்கூடிய இடத்திலே எங்க அல்லாஹ் ஞாபகம் செய்றாங்களோ ரஹமத்துடைய மலக்கள் பொழிந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா ஸகீனத்தின் மன அமைதி அங்கே இறக்குகிறான். லட்சோபட்ச மலக்கள் அங்கே திரண்டு விடுகிறார்கள். வருதா இல்லையா? இப்ப நம்ம இங்க உட்கார்ந்து அல்லாஹ் ரசூல் நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம் என்று சொன்னால்
சக்கீனத்துடைய சக்கீனத் அமைதி, அல்லாவுடைய அமைதி அங்கே இறங்குது, மலக்குகள் அங்கே இறங்குறாங்க. அப்போ கபரில் உட்காந்து அவங்க ஹயாத்தா இருந்து அல்லாஹ் திக்ருஞ்சிருக்கிறாங்க. உலகத்திலே ஒரு நொடி கூட வீணாக்காம அவர் ஹயாத்தா இருந்த காலமெல்லாம் அல்லாஹ் அவர் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. உலகத்தில் வாழும் காலத்திலேயே அவர்கள் துனியாவை நினைக்கல, அல்லாஹ் நினைச்சாங்க. இப்போ கபருக்கு கூட துனியா நினைக்க போறாங்க. அவங்க என்ன செய்வாங்க? கபர்ல ஹயாத்தா இருந்து என்ன செய்வாங்க? அல்லாஹ் திக்ர் செய்வாங்கம்மா. இப்போ அல்லாஹ்வின் அருள் ரஹமத் இறங்குமா இல்லையா? இப்போ நீ அந்த கபர்கிட்ட போய் உட்காந்தா உண்மையாலே அந்த ரஹமத் இறங்கும். நல்லார் ஒருவர் உலரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. ஒருத்தருக்கு பேர மழை அடுத்தவங்களுக்கு உபயோகமா இருக்குமா இல்லையா? அதனால கபருடைய அருகில் போய் நீ உட்காந்து துவா செஞ்சேன்னா, இங்க இருந்து கேட்கிற துவா வேற. தபுலே ஆலம் பாதுஷா தர்பார்ல அவங்க தர்கா பக்கத்துல உட்காந்து கேட்கிற துவா வேற. அந்த துவாக்களை உடனே கபூல் செய்வான் அல்லாஹ் ஜல்ல ஷானு. ஏன்னா அல்லாஹ்வுடைய அருள் அங்கே இறங்கிட்டு இருக்கு. அல்லாஹ்வுடைய சிந்தனையில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீ அல்லாஹ் மறந்து இங்க வாழ்ந்துட்டு இருக்கிற, நீ மையத்தா உலாத்திட்டு இருக்கிற. கபருக்கு வெளியில மையத்தா உலாத்துறன்னு அர்த்தம். பெருமானா சொன்னாங்க, மசலுல்லதீன எதுக்குருன வல்லதீன லா எதுக்குருன கமசலில் ஹய்யவல் மையித். அல்லாஹ்வை நினைப்பவர்களுக்கும் அல்லாஹ்வை மறந்திருப்பவர்களுக்கும் உதாரணம் மையத்தானவர்களையும் ஹயாத்தா உள்ளவர்களையும் போல என்றாங்க. அப்ப நினைத்திருப்பவர்கள் தான் ஹயாத்தானவர்கள், அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடியவர்கள் மையத்துகள் தான். அப்ப இன்னைக்கு காலையிலிருந்து அல்லாஹ் மறந்து மையத்தா உலாத்திட்டு இருக்கிறார். ஆனா அங்க உள்ள இருக்கிறவங்க ஹயாத்தா இருக்கிறாங்க. உன் கருத்துப்படிக்கு மையத்துக்கிட்ட போய் கேட்காதேன்னு சொன்ன மாதிரி கேட்டா மனுஷிட்ட கேட்கக்கூடாது, கபர்ல வாசிக்கலாம் போய் கேட்கணும். மையத்தாண்ட போய் கேட்காதீங்க, ஹயாத்தா உள்ளவங்கள்ட்ட கேளுங்கிற என்ன அர்த்தம் தெரியுமா? கபர்ல வாழ்றாங்களே அவங்கள்ட்ட போய் கேளு, வெளியில் உள்ள மக்கள்கிட்ட கேட்காதேன்னு அர்த்தம். சப்ஜெக்ட் நான் எதுவோ கொண்டு வந்தேன், சப்ஜெக்ட் வேற பக்கம் போயிட்டு இருக்கு. யாருக்கா சிலருக்கு பிரயோஜனம் இருக்கலாம். அதனால விளைஞ்சபை இப்போ இறை நேசர்கள் என்பவர்கள் அல்லாஹு தாலாவுடைய காதலர்கள். இறை நேசர்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானு தாலாவுடைய காதலர்கள். அவங்க ஃபைசானை பெற்றுக்கொள்வோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தோஃபி செய்வானாக. அந்த மகானுடைய ஃபைசான் தான் இந்த மஸ்ஜித் அல்லாஹ் தாலா கொடுத்துருக்குறாங்க. புரிஞ்சுங்களா? உள்ளேயே அணுகியிருக்காங்க பெரியவங்க, மஸ்ஜிதுக்கு உள்ளேயே அணுகியிருக்காங்க. ஹவுஸ் பக்கத்தில் ஒரு பெரியவங்க அணுகியிருக்காங்க. இப்போ அவுலியாக்களுடைய ஃபைசான், அவுலியாக்களுடைய அருள் சாதாரண நினைச்சுக்காதீங்க, அது ரொம்ப பெரிய ஃபைசான். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தோஃபி செய்வானாக. இறை நேசர்களை கண்ணியப்படுத்தி மரியாதையோடு அவர்களை பற்றி பேசி அவங்க துவாக்களை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நசீவாக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.